தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாம்சங் மொபைலை பற்றி தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாம்சங் எம் சீரிஸ்லேருந்து நிறைய மொபைலை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வர ஒரு ஃபோன் மொபைல் தான் இது. சாம்சங் M51ன்ற மொபைலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட கீ ஸ்பெக்ஸை வந்து நம்ம குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சு. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கியூல்கம் ஸ்னாப்ட்ராகன் 730. இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா வந்து எஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க, என்னன்னு வந்து போடல. ரியர் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் வந்து போட்டிருக்காங்க. இதுவும் வந்து சரியாக போடல. ரேம் 6GB, ஸ்டோரேஜ் 64. பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 7000 mAh கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 10 பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பற்றி பார்த்தலாம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸில் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே தான், ஒரு நல்ல விஷயம். ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கார்னிங்கில் 6 ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதில் வந்து போட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா அந்த கீ ஸ்பெக்ஸில் எஸ்ன்னு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வேற ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 25 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுக்குறதான்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் வந்து பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சல் செகண்டரி கேமராவும் மூணாவதாக இருக்க ஒரு கேமரா வந்து வைட் ஆங்கிளுக்காகவும் சொல்லியிருந்தாங்க. எத்தனை மெகா பிக்சல்னு சொல்லலை. இதில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதோட பார்த்தீங்கன்னா இதோட ஒரு ஹைலைட்டான விஷயம்னே சொல்லலாம். 7000 mAh இதோட பேட்டரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 days வந்து நார்மல் யூஸராக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 days வரும். ஆனால் இதில் என்ன ஒரு நெகட்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜர் தான். 7000 mAh பேட்டரி கொடுத்து 25 வாட் சார்ஜர் கொடுத்தது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 25 வாட் சார்ஜர்ன்றது வந்து ஒரு நார்மல் சார்ஜர் மாதிரி தான் இந்த 7000 mAh பேட்டரிக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சாம்சங் M21 ஒன்று வந்தது. அதில் வந்து 6000 mAhக்கு வந்து 15 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அது வந்து நார்மல் சார்ஜர் 6000 mAh பேட்டரிக்கு. இந்த 7000 mAh பேட்டரிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 25 வாட் வந்து நார்மல் தான். இதுக்கு வந்து ஒரு 45 வாட் சார்ஜ் வந்து கொடுத்துருந்தா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாகவும் இருந்திருக்கும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் தான் இங்கே ஹைலைட்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சாம்சங்கில் என்ன ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினாஸ்ன்ற ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸினாஸ் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு மட்டமான ப்ராசஸர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எக்ஸினாஸ் ப்ராசஸரை வந்து வச்சு ஒரு ஹை லெவல் கேம் எதுவுமே விளையாட முடியாது. ஹை லெவல் கேம் இல்லை, மீடியம் கேம் கூட நம்ம ஒழுங்காக விளையாட முடியாதுன்னு சொல்லலாம். ஒரு லேக்கு அந்த அளவுக்கு வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அந்த எக்ஸினாஸ் ப்ராசஸரில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணி கேட்டிருந்ததுனால வந்து ஸ்னாப்ட்ராகன் 730 ஒரு ப்ராசஸர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். இது ஒரு நல்ல விஷயம். ஸ்னாப்ட்ராகன் 720Gயை விட இது கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தரும். இந்த 730 ப்ராசஸரை வச்சு நம்ம ஒரு ஹை லெவல் கேமை கூட நம்ம ஈஸியாக விளையாட முடியும், எந்த ஒரு லேகும் இல்லாமல். பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ் தான். இந்த ஒரு ப்ராசஸரில் வந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். யூஐன்னு பார்த்தீங்கன்னா 1 UI சாம்சங்கில் எப்பயுமே யூஸ் பண்ணுற இந்த 1 UI தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே, இது வந்து எல்லாத்துலேயும் வந்து காமனாக கொடுக்குறது தான் இந்த ஆண்ட்ராய்ட் 10ன்றது எல்லாத்துலேயுமே. இந்த 1 UI வந்து ஒரு சாம்சங் யூசர்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், எல்லாம் ஓகே. இதோட ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 25Kலேருந்து 30K வரைக்கும் இருக்கலாம்னு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து 25Kலேருந்து 30Kக்குள்ளே இருக்கான்னு. கண்டிப்பாக ஆனால் 25Kக்கு மேலே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு கொடுத்தாலே இந்த சாம்சங்கில் வந்து ரேட்டு வந்து அந்தளவுக்கு ப்ரைஸ் வந்து ஏற்றிடுவாங்க. ஓகே, ஒரு நல்ல ஒரு பிராண்டடான மொபைல்ன்றதுனால ப்ரைஸ்லாம் ஓகே தான். ஏன்னா இருந்தாலும் இந்த கேமராவோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேலாம் ஓகே தான். கேமராவோட குவாலிட்டி, இந்த ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கிற செல்ஃபீஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. கேமராஸும் நல்லா கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். அதேமாதிரி இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா 25K வந்து நம்மள்ட்ட வந்து வாங்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக இது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருந்திருக்கும் எல்லாருக்கும். இப்போ வந்து இந்த மொபைலை வந்து ஜூன்லேயே வந்து லான்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார், ரூமர்லாம் வந்துருந்தது. ஆனால் இந்த ஃபோனோட ஒரிஜினல் ரிலீஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2nd வீக்னு சொல்லி போட்டிருக்கு. செப்டம்பர் 2nd வீக்கில் எப்போன்னு வந்து கரெக்டாக தெரியல. ஆனால் செப்டம்பரில் வந்து இந்த ஃபோனை கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணால் இந்த ஃபோனை எத்தனை பேர் வாங்குங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேட்டரிக்கு வந்து நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் உங்களுக்கான சாய்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிராண்டடான கம்பெனி, அதுவும் இல்லாமல் ஒரு பேட்டரியும் வந்து நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க.
ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர். உங்களோட பட்ஜெட் வந்து 25K இருந்ததுன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த 25Kல பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து சில நல்ல ஃபோன்ஸ்லாம் இருக்குது. என்ன இருந்தாலும் பிராண்டட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஓகேன்னு சொல்லலாம். இல்லை இந்த 25Kல வந்து இன்னும் நிறைய பெஸ்ட் ஃபோன்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.